வெல்கம் டு அவர் HNT குக்கிங் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம். கிறிஸ்பியாகவும் இருக்கும், மேலே உள்ள ஜூஸியாகவும் சூப்பராக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஈஸியான பொருளை வச்சு நம்ம வீட்டிலே செய்யலாம். அதுக்கு நான் உளுந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1 கிலோ உளுந்து. அதுக்கு 2.5 கிலோ சர்க்கரை. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 400 கிராம், அரிசி மாவு ஒரு 300 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துப்போம். உளுந்து அதிகபட்ச டைமே 1 மணி நேரம் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறினீங்கன்னா உங்களுக்கு ஜாங்கிரி வராது. கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஆட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ அதிகமாக குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால கிரைண்டரில் ஆட்டுறேன். நீங்கள் கம்மி குவான்டிட்டினா நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுட்டு இருக்க டைமில் நம்ம இப்போ சுகர் சிரப்பு காய்ச்சி எடுத்துக்கலாம். 2.5 கிலோ சர்க்கரைக்கு தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த சர்க்கரை கரைகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இல்லைன்னா சர்க்கரை அடியில் அப்படியே உட்காந்துக்கும். இது நல்லா கிண்டி விட்டே கொதி வரும். நல்லா இது ரொம்ப பாகுபதெல்லாம் தேவையில்லை. கையில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிசு பிசு நொட்டணும். அதாவது விளக்கெண்ணெய் பதத்துக்கு இருக்கணும். இப்படி ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது சுகர் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கரைச்சி ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ மாவு ஆட்டி எடுத்துட்டோம். இந்த மாவு எப்படி கரெக்டாக இருக்கணும்னா, ஒரு தண்ணி எடுத்து அதில் மாவு போட்டிங்கன்னா மேலே மிதக்கணும். அப்போனா நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு அதை சேர்த்து நல்லா நான் இப்போ எப்படி கை வச்சு கலரணும் அதே மாதிரி கலரணும். எல்லா பக்கமும் ஈக்குவலாக கலரணும். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதையும் நல்லா கை வச்சு கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை 2 பேட்சாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கையை வச்சு நான் எப்படி கலக்கிறேனோ அதே மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் கலக்கின பிற்பாடு இப்போ 2வது பேட்ச் சேர்த்து இதையும் நல்லா எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்த பிற்பாடு ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்செட் கலர் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். அதை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலையும் கலர்ற மாதிரி அந்த கலரை போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு ஜாங்கிரிக்குனே துணி இருக்கும். இது கடையிலையும் விற்கும், நம்மளே தைச்சிக்கலாம். இன்றைக்கி நானே வீட்டில் ரெடி பண்ண துணி தான் இது. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஆயில் பாக்கெட் இருக்குது, அதில் நீங்கள் ஓட்டை போட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த துணியில் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு கொஞ்சமாக போட்டு எடுத்துப்போம். இது நல்லா கொஞ்சம் போட்ட பிற்பாடு நான் எப்படி பிடிக்கிறேனோ அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த கார்னையும் இந்த கார்னரையும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கை பிடிக்கிறதுக்கு இதாகும். இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு கரெக்டாக அந்த ஓட்டைக்கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. கையை தொட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பொறுக்கிற அளவு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஜாங்கிரி கரெக்டாக வரும். அப்போ அந்த ஆயிலில் நம்ம மாவு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வரணுமோ அந்த இதுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உருண்டை ஷேப்பில் போட்டிருக்கேன். இது போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே உப்பி வர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு ஒரு 2 செகண்ட் விட்டு எல்லாத்தையும் திருப்பி போடுங்க. அனல் ஸ்லோவிலே இருக்கணும். இப்போ பாருங்கள், போட்டப்போ ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது. இப்போ ஆரஞ்சு கலர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கேன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சூடோடு சேர்க்கும் போதே சிரப்பு நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உட்பாடு எடுத்தோம். உள்ளே எவ்வளோ ஜூஸியாக அது சிரப்பு இறங்கி நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் சூப்பராக நம்மளுக்கு ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. பாய்.